Vidhyalakshmi NEET JEE Academy welcomes you to the next video. In this video, we will talk about NTA recent notification regarding entrance examination for high schools. Okay. So, in the notification, admit card release பண்ணிருக்காங்க NTA ல இருந்து. admit card அப்படின்றது step 2 for any entrance examination. எந்த ஒரு entrance examination இருந்தாலும் first step வந்து நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணனும், ரெஜிஸ்டர் பண்ணனும், be it online or offline. So first step is registration. Second step என்ன அப்படினா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சென்டர் என்ன, நீங்க எங்க போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு admit card மூலமா வந்து அந்த பர்టిక్యులர் ஏஜென்சி உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. So இந்த செகண்ட் ஸ்டெப் பத்தி நம்ம பார்க்க போறோம். So admit card is released by NTA. என்ன எக்ஸாம் மேம், என்ன entrance examination அப்படினு கேட்டிங்கன்னா SHRESHTA nets. SHRESHTA nets அப்படினா என்னன்னா SH4 scheme. Here is that scheme for residential education. So residential education கான ஒரு scheme for students in high schools. So high schools அப்படினா the students who are reading for 8th standard படிக்கிற குழந்தைங்க plus வந்து 10th standard படிக்கிற பசங்க, இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதலாம். 8th standard படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 9th standard அட்மிஷனுக்காக இந்த டெஸ்ட் வைக்கிறாங்க. 10th standard படிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து 11th 12th அட்மிஷனுக்காக இந்த எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் conducted by the government ministry. ஓகே, ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து எப்போ நடக்கும்? அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. சப்போஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் 7th standard 5th standard ஃபவுண்டேஷன் குழந்தைங்களா இருந்தீங்கன்னா 5th 6th இருந்தீங்கன்னா யூ கேன் கீப் அஸ் எய்ம். நீங்கள் 8th படிக்கும்போது இந்த எக்ஸாமினேஷனை கிராக் பண்ணும். இதை கிராக் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் வாட் யூ நோ ஃப்ரீ எஜுகேஷன். இட் இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன், ஒன்லி ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் டார்கெட்டட் ஏரியாஸ். ஓகே, ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பற்றி உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். ஓகே, இந்த எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும் அப்படின்னா 7th May month. ஸோ கம்மிங் May month வந்து 7th date அன்றைக்கி நடக்கும். இது வந்து ஆன்லைன் மோடா ஆஃப்லைன் மோடான்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்லி இட் இஸ் ஆஃப்லைன். ஸோ அதுதான் பென் அண்ட் பேப்பர் மோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமோட டைம் பார்த்தீங்கன்னா 2 to 5 PM. ஸோ ஈவினிங் 2 to 5 PM இந்த எக்ஸாம் நடக்கும். ஓகே, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன வெப்சைட்டில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட மெயில் ஐடிக்கோ உங்களோட மெசேஜ்க்கோ வந்து அப்ளிகேஷன் நம்பர் அந்த வெப்சைட்லேருந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த அப்ளிகேஷன் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஓகே, இந்த எக்ஸாம் போகிற குழந்தைங்க இல்லை இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதனுடைய மார்க் பேட்டர்ன் என்ன, இந்த எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா திஸ் இஸ் வெரி சிம்பிள். டோட்டல் மார்க்ஸ் யூ வில் பி கெட்டிங் 400 மார்க்ஸ். 400 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் இருக்கும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும்னா 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதணும். ஓகே, அதில் மேக்ஸ்லேருந்து 30 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ யூ சி த மேஜர் வெயிட்டேஜ், ஹை வெயிட்டேஜ் வந்து மேக்ஸுக்கு தான் இருக்குது. 120 மார்க்ஸ்க்கு வந்து மேக்ஸ் இருக்கும். சயின்ஸ் வந்து 20 கொஸ்டின்ஸ் இருக்கும், 80 மார்க்ஸ். சோஷியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங். ஜியோகிரஃபி, ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், வேர்ல்ட் ஹிஸ்ட்ரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணுறது தான். மாடர்ன் ஹிஸ்ட்ரி, மிடிவல் ஹிஸ்ட்ரி, ஆன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, ஆல் த ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஜியோகிரஃபி ப்ளஸ் சிவிக்ஸ் ப்ளஸ் பொலிட்டிக்ஸ், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, பிரியாம்பிள், எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட் இன் த சோஷியல் சயின்ஸ். ஸோ அந்த சோஷியல் சயின்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். Once again you will be getting what 100 marks for social science, and this is about GK. GK is like what? GK அப்படின்றது how you are related with the present environment. So who is the like இப்போ present ministers யார், போர்ட்ஃபோலியோஸில் என்னென்ன மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க, எங்கே வந்து டேம்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த மாதிரி ரீசெண்ட் லான்ச்சஸ் என்ன, கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் GK. ஸோ இந்த GK கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். இட் பிளேஸ் அ மேஜர் ரோல், ரைட்? ஸோ 100 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 400 மார்க்ஸ்க்கு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஓகே, ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கான அந்த அட்மிட் கார்டை பற்றி இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அட்மிட் கார்டு இஸ் issued provisionally to the candidates subject to the fulfillment of the eligibility conditions. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா கூட எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு அட்மிட் கார்டு வரல மேம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அட்மிட் கார்டு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. And admit card will not be sent by post, which means it is not a hard copy. Postல உங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. And you should not manipulate the admit card or change any entry made thereon அப்படின்னு சொல்கிறாங்க. Issue of the admit card
not necessarily mean the acceptance of eligibility, which shall be further scrutinized at the subsequent stages of admission process. Okay, admit card வந்துருச்சு அப்படின்றதுக்காக okay I am perfectly eligible அப்படி உங்க சைடுல இருந்து நீங்க சொல்ல முடியாது. further scrutinyனா என்னக்கனா நீங்க எக்ஸாம் எழுதணும், எக்ஸாம் எழுதிட்டு நீங்க அதுக்கு அப்புறம் வந்து வேலிடான மார்க்ஸ் வாங்கிரணும். அதுக்கு அப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது if they found ஒருவேளை அவங்க வந்து நீங்க அந்த அவங்க சொன்ன கிரைட்டீரியாஸ் கீழ நீங்க ஃபிட் ஆகல அப்படினா at any point of time they can say that you are not eligible. So அதுதான் இந்த பாயிண்ட்ல சொல்றாங்க. அட்மிட் கார்டு வந்துட்டதுனால மட்டும் நம்ம இந்த எக்ஸாமினேஷனுக்கு இல்ல அந்த கோர்ஸுக்கு அந்த சீட்டுக்கு வந்து நம்ம கம்ப்ளீட்டா எலிஜிபிள் நீங்க நினைச்சிட கூடாது. நிறைய ஸ்க்ரூட்டினைசிங் process இருக்கு அப்படினு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து candidates are advised to preserve a copy of admit card and keep it in good condition for future reference. Suppose நீங்க ஒரு admit card டவுன்லோட் பண்ணி அதை வந்து கிழிச்சு அதை யூஸ் பண்ணி ரஃப் காப்பி மாதிரி வைக்காம admit cardோட இன்னொரு காப்பியை ரொம்ப சேஃபா preserve பண்ணி வைக்க சொல்றாங்க. preserveனா என்ன? You have to keep it safe அப்படினு சொல்றாங்க. ஓகே, so you have to be in touch with the website. so website கொடுக்குறாங்க. மேம் இதை பற்றி எனக்கு இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் எதுலேருந்து தெரிஞ்சுக்கணும்? சப்போஸ் மேம் நான் 7th படிக்கிற ஸ்டூடெண்ட், 8th நான் அந்த எக்ஸாமினேஷன் எழுதணும் அப்படின்னா from where I can learn this information அப்படின்னு கேட்டிங்கன்னா www.nta.ac.in NTA அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணிங்கனாலே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் நீங்கள் if you are staying in touch then you can get all the informations about this exam. Okay, the exam name is SHRESHTA NEET 2022. This is all about this entrance examination and admit card details. If you feel this video is very useful to you, you can share the video to your friends. And if you really like the video, please press the like button for the video and share the video to your friends also. Thanks for watching.